வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம கேரட்ல ஒரு சுண்டல் பண்ண போறோம். பொதுவா பயிர் வகைகள்ல சுண்டல் பண்ணுவோம். வெயிட் லாஸுக்குன்னு வித்தியாசமான நிறைய டயட்ஸ் நிறைய பேர் கடைபிடிப்பீங்க. அந்த வகையில இப்ப காலை உணவுல நம்ம நிறைய மாவுச்சத்து இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி புரோட்டீன் நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகளை இத மாதிரி சுண்டல் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம்னா அது நமக்கு ஃபில்லிங்காவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சத்தாவும் இருக்கும். இந்த கேரட்ல பண்ற சுண்டல் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதாவது இது சுண்டல் பண்ற முறையிலேயே நம்ம பண்றதால இதை சுண்டல்னு சொல்றேன். இப்போ இந்த கேரட் சுண்டல் பண்றதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து போட்டு தாளிச்சிருக்கேன். அது கூடவே கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு நான் ஒரு 2 சின்ன வெங்காயம் மட்டும் இதுல நறுக்கி சேர்த்துக்கிறேன். அந்த வெங்காயம் போடலைன்னா கூட பரவாயில்ல, நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு அதுல நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற அந்த கேரட்டை சேர்த்துடலாம். இப்போ இந்த கேரட் சேர்த்த பிறகு கேரட் உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க நறுக்கிக்கலாம். ஆனா இந்த மாதிரி பொடியா நறுக்குனா ஒரே விசில்ல குயிக்கா வெந்துடும் நமக்கு. அது கூடவே ஒரு 4-5 கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுல காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய 2ஆ ஒடிச்சு இப்ப சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாயோட காரம் போதும். அதோட ஊற வச்சிருக்கிற ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு இதுல சேர்த்துக்கிறேன். இது ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் நான் ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சிருக்கேன். இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நாம குக்கரை மூடி நாம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம 1/4 டம்ளர் தண்ணீர் அளவுக்கு நம்ம ஊத்திருக்கோம் ஏற்கனவே, அதுவே இதுக்கு கரெக்டா வரும். இந்த அளவு தண்ணீர்லயே நல்லா வெந்துடும். ஒரே விசில் வச்சு எடுத்தீங்கன்னா குக்கர்ல நமக்கு இந்த கேரட் சுண்டல் அருமையா தயாராயிடும். இந்த கேரட் சுண்டலை காலையில பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு மிட் டே ஸ்நாக் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம், இல்ல லஞ்சுக்கு இத புளிக்குழம்பு வச்சீங்கன்னா அதுக்கு தொட்டுக்க கூட்டாவும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். இது ரொம்பவே ஹெல்தியானது, அதே சமயம் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்தியான முறையில வெயிட்டை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, சேனலுக்கு புதுசா வந்திருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில சந்திப்போம். நன்றி.